செல்லங்களா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஸ்டுடியோ மாதிரி இருக்கணும். அதாவது ஆசிரியர் சொல்ற அந்த வார்த்தைகளை, அந்த குரலை, ஒலியை அப்படியே வந்து பிரெயின்ல ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ கேம்பஸ்ல. அப்போ எப்படி இருக்கணும்? நீங்க சைலண்டா இருக்கணும். கிளாஸ் ரூம் சைலண்ட் இல்ல. உள்ளுக்குள்ள சைலண்டா இருக்கணும். அதாவது மைண்ட் வந்து சைலண்டா இருக்கணும். அந்த மாதிரியான மைண்ட் சிஸ்டத்துல நீங்க இருக்கணும். அப்போ என்ன ஆகும்? ஸ்டுடியோல ரெக்கார்டிங் நடக்கிற மாதிரி உங்க பிரெயின்ல எல்லா சவுண்டும் வந்துடும். டீச்சர் சொல்ற டீச்சிங்ஸ் ஃபுல்லாவே ரெக்கார்ட் ஆயிடும். அப்படி ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டுடியோவில் முதல் 4 எழுத்து எடுங்களேன். எஸ்டியூடி. சைலண்ட்ல லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா இஎன்டின்னு வரும். எஸ்டியூடியோட இஎன்டியை சேர்த்தா ஸ்டூடெண்ட் ஆயிடும். அப்போ அந்த ஸ்டுடியோ மாதிரி நீங்க உட்காந்து ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஸ்டுடியிங்னு பேரு. எஸ்டியூடிஒய்ஐஎன்ஜி ஸ்டுடியிங். அதுதான் காலப்போக்கில் ஸ்டடியிங்னு மாறுச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸ்டடியிங்னா நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. கிளாஸ் ரூம்ல ஸ்டுடியோ மாதிரி உட்காந்து டீச்சர் சொல்லதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா யூ வில் பிகம் எ டீச்சர். அவ்வளோதான். டீச்சர் எக்ஸாம் எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் தானே, சென்டம் தானே வரும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ்.